சரோக்கா கொஞ்சம் லிஸ்ட்டெல்லாம் பார்த்து எடுத்து வைங்க. அப்புறம் நம்மளை தான் கடைசியாக உட்கார வச்சு எண்ணெய் வச்சுருவாங்க. அப்புறம் நம்மளால் வீட்டுக்கு சீக்கிரம் போக முடியாது. அதெல்லாம் நான் பார்த்துக்குவேன். நான் டக்குன்னு டிக்கி அடிச்சிருவேன். சரோக்கா கொஞ்சமாவது உங்கள் சத்தத்தை பார்த்துக்க. ரொம்ப ஆம்பளை தொண்டை மாதிரியே இருக்குது. மாற்றுவோம். ஓட்ட ஸ்லிப்பை கொடுங்கம்மா. இந்தாங்க பாப்பா, இதான் ஓட்டு ஸ்லிப்பு. ஏம்மா இவ்வளோ தான் சுருட்ட முடியுமாம்மா? இன்னும் நல்லா சுருட்டி கொண்டு வரலாம்ல? பீடி மாதிரி கொண்டு வந்துட்டு ஓட்ட ஸ்லிப்புங்குது. வீட்டில் சின்ன பிள்ளை இருக்குங்களா, அதுக்கெல்லாம் இப்படி சுருட்டி விளையாண்டுருக்குங்க. நல்லா சுருட்டி விளையாண்டாங்க. போமா. பஸ்ஸுக்கா நம்பர் சொல்லுங்க. 697மா 17ஆம் பாகம். ஐயோ, யாருக்கு ஓட்டு போடனே தெரியலையே. ஏமா ஓட்டு போறதுக்கு ஒரு நிமிஷம் தான்மா. போட்டுட்டீங்கன்னா நகலுமா அங்கேயே நின்று ஆராய்ச்சி பண்ணிக்கிறீங்க. ஏமா சவுண்டு கேட்டுருச்சுமா. ஓட்டு போட்டீங்க வாங்க போதும். அங்கேயே நிற்காதீங்க. அண்ணாச்சி இங்கே இருக்க பாய்ஸ் எல்லாம் பக்கத்து ரூமில் ஓட்டு போகிறாங்க. அங்கே போங்க. இது வந்து கேர்ள்ஸ் மட்டும் தான். ஏமா நான் பொம்பளை தாம்மா. அப்படியா? சரி ஓட்ட ஸ்லிப்பு கொடுங்க. என்ன புக்கு தூக்கிட்டு வந்திருக்கீங்க? நான் போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம் 10 வருஷமா ஓட்டு ஓட்டுருக்கேன். அதுக்கு ஸ்லிப் எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்கேன். ஏன்னா நான் இங்கே வந்ததுக்கப்புறம் அதை எடுத்துட்டோம் இது எடுத்துட்டோம் 100 தடவை வீட்டுக்கு காலையே விடுவீங்க. என்னால நடக்க முடியாது. அதுக்காண்டி இந்த வருஷம் ஸ்லிப்பு எதுன்னு நான் இங்கே உட்காந்து தேடிக்கிட்டு இருக்க முடியுமா? பின்னாடி பாருங்க ஆள் அத்தனை பேர் நிற்கிறாங்க. ஒழுங்கா இந்த வருஷம் ஸ்லிப்பு மட்டும் எடுத்துட்டு வாங்க போங்க. ஏமா நீங்கள் ஓட்டு போட்டீங்கம்மா வாங்கம்மா. அங்கேயே நின்றுக்கிட்டு இருக்கீங்க. ஏமா கொண்டையம்மா அங்கிட்டு வாங்க. மற்றவங்களுக்கு ஓட்டு போட்டு நம்மளுக்கு போர் அடிச்சிருச்சு. அடுத்த வருஷம் இந்த பெட்டியில் நம்ம போட்டோ வர வைக்கணும். அந்த அளவுக்கு நம்ம கடுமையாக உழைக்கணும். ஏக்கா ஓட்டு போட்டு முடிச்சானே கையில் ஊதா கலர் நெயில் பாலிஷ் வைப்பீங்களே, அக்கா மேட்சை சேலை வேறு கட்டிட்டு வந்திருக்கேன். வச்சு விடுங்கக்கா. ஏமா அது நெயில் பாலிஷ் இல்லைம்மா, இங்குமா. ஆமாக்கா, நான் தமிழில் சொல்கிறேன், நீங்கள் இங்கிலீஷில் சொல்கிறீங்க. ஏமா ஓட்டு போட்டீங்க போங்க. சவுண்டு கேட்டுருச்சு நகருங்க. ஏமா அந்த வட்ட நான் ஓட்டு போட்டுருக்கேன். என் ஓட்டை கேன்சல் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரியாது. நான் இப்போ ஓட்டு போட்டே ஆகணும். பரவாயில்லம்மா. எல்லாருமே இப்படி தான் உங்கள் ஓட்டை வந்து கேட்டு வாங்கணும். நல்ல ஒரு இந்திய பிரஜையாக இருக்கீங்க. சூப்பர். இப்போ ஓட்டு போடுறது எனக்கு பெரிய விஷயம் கிடையாது. ஓட்டு இருந்தால் தான் துட்டு கொடுப்பாங்க. அதனால தான் வந்து கேட்க வரேன் ஓட்டு இருக்கா இல்லையான்னு. ஏமா நீ பேசுறது ரொம்ப தப்பு. இங்கே வச்சலாம் காசு கீசுன்னு பேசக்கூடாது. இதெல்லாம் கவர்மெண்ட் தெரிஞ்சுன்னா உன்னை தூக்கி உள்ளே போட்டுருவாங்க. ஓட்டுக்கு காசு வாங்கக்கூடாது. தெரியுமா தெரியாதா? சரி, ஓட்டுக்கு காசு வாங்கக்கூடாது. சரி, நீங்கள் காலையிலேருந்து நைட் வரைக்கும் சும்மா தானே உட்காந்துருக்க. நீ சம்பளம் வாங்காமல் சும்மா வந்து உட்காந்துருக்க. ஏமா நாங்கள் வேலை பார்க்குறோம், வேலைக்கு சம்பளம் வாங்குறோம். நீங்கள் என்னம்மா பண்ணுறீங்க? ஆமாம், நாங்களும் வீட்டில் உள்ள எல்லா வேலையும் போட்டுட்டு ஓட்டு போடுறதுக்கு வருஷம் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நிற்கும்ல. அப்போ எங்களுக்கு சம்பளம் வேண்டாமா? ஏமா வேலை வேற, ஓட்டு போடுறது வேற. யாரோ ஆட்சியில் போய் உட்கார போகிறாங்க. அவங்க சம்பளம் வாங்க போகிறாங்க. நீ இங்கே வந்து உட்காந்துட்டு நீ சம்பளம் வாங்கிட்டு போவேன். நாங்கள் மட்டும் வேலையும் போட்டுட்டு ஒரு நாள் லீவ் விட்டாங்க. சம்பளமும் போச்சு. ஒரு நாள் சம்பளம். இவ்வளோ நேரம் வருஷம் நின்று வீட்டு வேலையும் பார்க்க முடியல. எங்களுக்கு தான் எரிச்சலாக வருதுமா. நீங்களும் நல்லா ஜாலியாக கொண்டாட்டமாக தான் இருக்கீங்க. யார் நாங்கள் ஜாலியாக கொண்டாட்டமாக இருக்குமா? இந்த உங்களை மாதிரி வர்ற ஆட்கள் பூரா எங்களை கிறுக்கு பிடிக்க வச்சிருக்கீங்களே. பாப்பா எனக்கு ஓட்டு வெளியூரில் இருக்குவாப்பா. அவ்வளோ தூரம் என்னால் பஸ் ஏறி போக முடியாது. நான் இந்த இங்கனக்குள்ளேயே போட்டுட்டு போயிடுறேன் பாப்பா. பேசிட்டு இருக்கும்போது அந்த கிழமை ஊடால வருவான். இல்லை தாத்தா, அவங்கவுங்களுக்கு ஓட்டு எங்கே இருக்கோ அங்கே தான் போய் ஓட்டு போடணும். நம்ம இஷ்டத்துக்கு எங்கேயும் போடக்கூடாது. ஏம்மா இப்படிலாம் சொன்னீங்கன்னா வயசான ஆளுங்க நாங்கள் என்னம்மா செய்ய? அதான் இப்படிதான் செய்வாங்க. இவங்க மட்டும் நல்லா காத்தாடிக்கல, நல்லா ஜம்முன்னு உட்காந்துக்குவாங்க. நம்ம மட்டும் வெயிலில் வெந்துச்சு ஆகணும். ஏம்மா நான் ரொம்ப பொறுமையாக இருக்கேம்மா. டியூட்டிக்கு வந்தனால அமைதியாக இருக்கேன். இதே நான் வெளியில் இருந்தேன் வச்சுக்கோயேன், உன்னை விட நான் பயங்கரமாக வாய் பேசுவேன். ஏமா இந்த மாதிரி வயசான ஆளுகளுக்குலாம் ஆட்டோ இல்லை வேன் இந்த மாதிரி ஏதாவது விடலாம்ல? இங்கேருந்து எங்கேயா வெளியூருக்கு போயிட்டு வருவாங்கல்ல ஓட்டு போடுறதுக்கு. ஆமாம், ஒவ்வொருத்தருக்கும் கவர்மெண்ட்லேருந்து ஆட்டோ பஸ் விட்டு போக வேண்டியது தலையில் துண்டை போட்டு. இதை விட வேற என்னம்மா வேலை உங்களுக்கு? ஏம்மா வெளியூரில் இருந்திருக்கீங்க, இங்கே மாறிட்டீங்களா? அப்போ இங்கே உள்ள அட்ரஸை மாற்றி வச்சுக்கிறீங்க. அடுத்த ஓட்டு போடும்போது இங்கே பக்கத்தில் ஓட்டு போடலாம்ல. நீங்கள் மாற்றாது உங்கள் தப்பு. நான் வாடகை வீட்டில் இருக்கேன். ஒரு வீட்டிலே வாடகை ஒழுங்காக கொடுக்க மாட்டேன். 100 வீடு மாறுவேன் மாதத்துக்கு. அதுக்காண்டி நான் 100 வீட்டு அட்ரஸையும் மாற்றிக்கிட்டே இருக்க முடியுமா? மாற்றணுமா? கண்டிப்பாக மாற்றணும். நீங்கள் 10,000 வீடு மாற்றினாலும் 10,000 வீட்டு அட்ரஸையும் கொடுக்கணும். அக்கா அடுத்து நான் ஓட்டு போட போகிறேன். இங்கே நின்றுக்கிட்டே இருக்காங்க. நகல்ற மாதிரி தெரில. வரிசையில் நிற்க முடியலக்கா. ரொம்ப வேர்த்து ஒழுகுது. தொப்பானாச்சு வருஷப்படி தான் போனோம். அந்த அங்கே ஓட்டு போட்டாக்கா இன்னும் நகல மாட்டிக்காங்க. அவங்கள தள்ளி விட்டுட்டு நீங்கள் போய் ஓட்டு போடுங்க போங்க. யாருக்கு ஓட்டு போட? இவங்க 100 ரூபா கொடுத்தாங்க, இவங்க 150 ரூபா கொடுத்தாங்க, இவங்க 200 ரூபா கொடுத்தாங்க. சரி அப்போ 200 ரூபாய்க்கு ஓட்டு போட்டுருவோம். டிங். ஏமா அங்கே வாருங்கம்மா. உங்கள் பின்னாடி வந்தார் அந்த தொப்பானாச்சு. வந்தானே சடக்குன்னு ஓட்டு போட்டு பேகிட்டே இருக்காரு. நீங்கள் ஏமா இப்படி பண்ணுறீங்க? போங்கம்மா. ஏக்கா நான் வந்து 2 ஓட்டு போட போறேன்க்கா. என் பையனும் ஓட்டு போட போறேன்னு ஆசைப்படுறான். அவன் ஒரு வாட்டி பட்டணம் வச்சுக்கிட்டோங்க. ஏமா இது நம்ம காய்கறி வியாபாரமாம்மா பார்த்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு ஒன்று, என் பிள்ளைக்கு ஒன்று, என் மாமியா கொண்டு இருக்கீங்க. இங்கே நானே ஓட்டு போடவா வேண்டாமான்னு கடுப்பில் இருக்கேன். ஒருத்தவங்க துட்டு கொடுக்கல. இவன் 2 ஓட்டு போட போறான். போடி அங்கிட்டு. ஏப்ல உனக்கு விஷயம் தெரியாதா? ஓட்டு போட்டுட்டு போய் அங்கே துட்டு வாங்கிக்கலாமா? அந்த முக்கில் துட்டு கொடுக்குறாங்க. ஒரு ஓட்டுனா 100 ரூபா, 2 ஓட்டுனா 200 ரூபா. அதான் நான் என் பிள்ளைக்கும் சேர்த்து ஓட்டு போட வைக்கலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆமா, ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி தரலையா? இதுல ஓட்டு போட்டதுக்கு அப்புறம் தரலாம். இவன் நம்பிக்கிட்டு உட்காரு நல்லா. ஏமா நான் அப்பதே சொல்லிட்டேன், காசு கீசுன்னு பேசாதீங்க. அப்புறம் செயலில் போய் தான் உட்காந்து கழுவிங்கணும். ஆனா இந்த ஊர்ல தான் இவ்வளவு அநியாயம் பண்றீங்க. இந்த பக்கத்து ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா 1000 ரூபா 2000 ரூபா கொடுத்துருக்காங்க ஒரு ஓட்டுக்கு. இங்க 1 ரூபா கூட கொடுக்கல. அது செயலையும் பாரு, செயலில் போய் கழிதாந்தீங்க. அந்த பக்கத்து ஊர்ல செயல எல்லாம் பிரியாணி வாரம் வாங்கி கொடுக்காங்க. தினமும் நல்ல சாப்பாடு, குழம்பு, ரசம், பொய்க்கறிலாம் வச்சு வாங்கி கொடுக்காங்களாம். ஏமா அப்ப நீ உன் வீட்டில் எந்த வேலையும் பார்க்க மாட்டே போல. பக்கத்து ஊர்ல என்ன நடக்குது, பக்கத்து வீட்டில் என்ன செய்யறாங்கன்னு எட்டி பார்க்கறது உனக்கு மெயின் வேலையா இருக்கும் போலன்னு. இங்கேருமா அந்த பேச்சை மாற்றி பேசுகிற வேலைலாம் நம்மகிட்ட ஆகாது. எனக்கு வந்து ஓட்டுக்கு காசு வேணும். இல்லை அப்படின்னா உன் சம்பளத்தில் பாதி எனக்கு கொடு. என் சம்பளத்தில் பாதி கொடுக்குறேன். என் வேலையிலையும் பாதி வேலை நீ பார்த்துறியா? என்ன பெரிய வேலை இந்த கலெக்டர் வேலையா? சும்மா உட்காந்து புக்கில் டிக்கெட் எடுத்துக்கிட்டே தானே இருக்குது. ரைட்டு போடுறதால நான் சின்ன பிள்ளையிலேருந்து பழகிருக்கேன். சும்மா லெட்டர் ரைட்டு போட்டுக்கிட்டே விளையாடுவேனாலாம். அங்கிட்டு போய் வெளியே போய் விளையாடுமா, போமா. ஏமா நகலுங்கம்மா. அடுத்தடுத்து கூட்டம் வெளியில் நிற்கிறாங்க. உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே நேரம் பூரா போயிரும் போல.
தம்பி இது ஒண்ணும் விளையாட்டு கிடையாது, இது வந்து ஆட்சி, மக்கள் ஆட்சி. நம்ம ஆட்சி வீட்டுல தூங்கிட்டு தானே இருக்கோம், இது யார் மக்கள் ஆட்சி? மக்கள் ஆட்சினா இன்னொரு ஆட்சியாமா? ஏலே இது வந்து கவர்மெண்ட்டா, அது எங்க அம்மாடா. அந்த பெட்டி நம்ம வீட்டுக்கு தூக்கிட்டு போயிருமாமா விளையாடுறதுக்கு? இது பாரு சும்மா பிளாஸ்டிக்ல செஞ்சு வச்சிருக்காங்களா, இதெல்லாம் நீ தூக்கி போட்டினா ஒரே இதுல உடஞ்சிரும். அம்மா உனக்கு நல்ல பெட்டியா வாங்கி தரேன்டா. நான் வேணா ஒரு தடவை உடச்சு பார்க்குவாமா, உடைதானே? ஏமா பிள்ளை வச்சிருக்க பொம்பளை இல்லத்தை உடச்சிடிச்சு போட்டு போயிடாதீங்கம்மா, எங்க தலையில இடி விழுந்துரும். ஒழுங்கா ஓட்ட போட்டுட்டு அங்கே நாளுமா. ஏமா தாயி, எவ்வளவு நேரமா வரிசையில் நிக்கிறது? சீக்கிரம் ஆளுங்களை அனுப்பிவிடுமா. வெளியில நிக்கிறதா பார்த்தா ஆளா தெரியல உனக்கு. மொட்டைப்பாட்டி ஓட்டர் ஐடி கொண்டு வந்திருக்கீங்களா முத? அந்த கார்டெல்லாம் எங்க வச்சுன்னா எனக்கே தெரியாது. அதான் ஆள் நானே நேர்ல வந்திருக்கேன்ல, இதுக்கு மேல உனக்கு என்ன வேணும்? பாட்டி இங்க இருக்க நம்பர் வேணும், நம்பர் இருந்தாலும் ஓட்டு போட முடியும். ஏடி 1 2 தெருல போய் ஸ்கூல்ல படிச்சிட்டு வாங்கடி. ஏன்டா போய் நம்பர் ஏக்கா, நான் ஸ்கூலுக்கே போறது இல்ல. சரி அப்போ உங்க தெரு பேரும் உங்க பேரு எல்லாம் சொல்லுங்க, நான் தேடுறேன். ஒரு ஓரமா நில்லுங்க. ஏடி ஓட்டு போட்டு முடிச்சனே கையில காசு கொடுத்துருவீங்களா? அதை வாங்கிட்டு தான் போய் கறி வாங்கி வீட்டுல சோறாக்கி சாப்பிடணும்டி. இவ்வளவு நேரம் நம்ம கேட்ட துட்டு இல்லைன்னா இந்த கிளையில இருந்து புதுசா பேசுறாளே, ஓட்டுக்கப்ப இங்க காசு கொடுக்காங்க போல. பாட்டி துட்டுலாம் பேசாதீங்க, கவர்மெண்ட்ல இருந்து வருவாங்க, தூக்கிட்டு போயிருவாங்க உங்களை. ஏடி வீட்டுல சும்மா உட்காந்துருந்தா வந்து ஒவ்வொருத்தர வந்து ஓட்டு போடுவாங்க, வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு இங்க தள்ளி விட்டுட்டீங்க. இங்க வந்து துட்டு விட மாட்டேங்க, அப்புறம் நான் யாத்த தாண்டி போய் துட்டு கேட்க? பாட்டி ஓட்டுக்கு காசு வாங்குறது தப்பு. காசு கொடுப்பாங்கன்னா என் வேலையும் ஜோலியும் போட்டுட்டு 1 மணி நேரமா வந்து வரிசையில் நின்றுருக்கேன். ஆட போங்கடி, அப்ப நீங்களே ஓட்டு போட்டுக்கோங்க. பாட்டி அதுவும் தப்பு, அவங்க ஓட்டு அவங்க தான் போடணும். ஆட போங்கடி, வருஷம் வருஷம் நாங்க பாக்குற கதை தானே. நம்ம எல்லாரும் ஒருத்தருக்கு ஓட்டு போடுவோம், பார்த்தா அவங்க வர மாட்டாங்க. திடீர்னு வேற எவங்களாவது வந்து நான் தான் ஜெயிச்சேன் எப்படி நீங்களே முடிவு பண்ணிருப்பீங்க? அதுக்கு எதுக்கடி நாங்க வந்து ஓட்டு போட்டு ஒரு நாள் பூரா வீணாக்கணும்? போங்கடி. பாட்டி நீங்க ரொம்ப தப்பு தப்பா பேசுறீங்க, கண்டிப்பா ஜெயில போய் களி தான் திங்க போறீங்க. ஆமாடி, அப்படியாவது கொண்டு போய் உட்கார வைங்கடி. வீட்டுல உட்காந்துக்கிட்டு இன்னைக்கு என்ன குழம்பு வைக்க, நாளைக்கு என்ன குழம்பு வைக்க, அரிசிக்கு என்ன செய்ய, காசு எங்க போவோம் இப்படியே யோசிக்க வேண்டியிருக்கு. இது நாங்க போய் ஓசிய களி சாப்பிட்டு வந்துடலாம்ல. அம்மா பூரா பைத்தியங்களா இருக்குங்கம்மா. ஆமா, என்னையும் போகும்போது செயலே போட்டுருங்க. எப்படியா வாரத்துல ஒரு நாள் பிரியாணியாவது கிடைக்கும், நான் அங்க போய் நிம்மதியா சாப்பிட்டுக்கிறேன். ஆனா உண்மையிலேயே ஓட்டு வாங்குறவங்களுக்கு கூட இவ்வளவு பிரஷர் இருக்காது போல. இவங்களை ஓட்டு போடுறவங்களை கண்காணிக்கிறதுக்கு நம்மள பூத்துல உட்கார வைக்கிறாங்களே, நம்ம பாடு பெரிய பாடா இருக்கும் போல.